ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி 8. கேள்வி: கர்த்தர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பதில்: பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. கேள்வி: கர்த்தர் எப்ராயிமரோடு எப்படி பேசுவார்? பதில்: பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவார். கேள்வி: கர்த்தர் அஸ்திபாரமாக ஒரு கல்லை எங்கே வைப்பார்? பதில்: சீயோனில் வைப்பார். கேள்வி: கர்த்தர் சீயோனில் வைக்கும் கல்லானது எப்படிப்பட்டதாய் இருக்கும்? பதில்: பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். கேள்வி: விசுவாசிக்கிறவன் டேஷ். பதில்: பதரான். கேள்வி: கர்த்தர் டேஷை நூலும் டேஷை தூக்கு நூலுமாக வைப்பார். பதில்: நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பார். கேள்வி: பொய் என்னும் அடைக்கலத்தை அழிப்பது எது? பதில்: கல்மழை. கேள்வி: மறைவிடத்தை அடித்துக் கொண்டு போவது எது? பதில்: ஜலப்பிரவாகம். சரியான விடையை பொருத்துக. மரணம், உடன்படிக்கை, பாதாளம், ஒப்பந்தம், வாதை, வெள்ளம், பொய், அடைக்கலம், மாயை, மறைவிடம். கேள்வி: கால் நீட்ட டேஷ் போதாது, மூடிக்கொள்ள டேஷ் போதாது. பதில்: கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது. கேள்வி: உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு டேஷ். பதில்: பரியாசம் பண்ணாதிருங்கள். கேள்வி: கர்த்தர் யாரை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார்? பதில்: உழுகிறவனை. கேள்வி: டேஷ் கோலினாலும் டேஷ் மிலாச்சினாலும் அடிக்கப்படும். பதில்: உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாச்சினாலும் அடிக்கப்படும். கேள்வி: கர்த்தர் ஆலோசனையில் டேஷ், செயலில் டேஷ். பதில்: கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். கேள்வி: தாவீது வாசம் பண்ணின நகரம் எது? பதில்: அரியேல். கேள்வி: கர்த்தர் அரியேல் நகரத்துக்கு இடுக்கம் உண்டாக்கும் போது அதற்குண்டாவது என்ன? பதில்: துக்கமும் சலிப்பும் உண்டாகும். கேள்வி: அரியேல் நகரத்தின் மேல் வருகிற அந்நியரின் திரள் டேஷாகவும் பலவந்தரின் திரள் டேஷாகவும் இருக்கும். பதில்: அந்நியரின் திரள் பொடித்தூள் அத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்கள் அத்தனையாகவும் இருக்கும். கேள்வி: இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படும் நகரம் எது? பதில்: அரியேல் நகரம். கேள்வி: கர்த்தர் யார் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி அவர்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போடுவார்? பதில்: இஸ்ரவேலருக்கு. கேள்வி: இஸ்ரவேலிற்கு தரிசனம் எல்லாம் எதின் வசனங்கள் போல் இருக்கும்? பதில்: முத்திரைக்கப்பட்ட புத்தகத்தின் வசனம் போல் இருக்கும். கேள்வி: இஸ்ரவேல் புத்திரருக்கு மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது எது? பதில்: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கேள்வி: லீபனோனின் செழிப்பான வயல்வெளி டேஸாக எண்ணப்படும்? பதில்: காடாக எண்ணப்படும். கேள்வி: கிறிஸ்து பூமியில் இருக்கும் நாட்களில் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பவர்கள் யார்? பதில்: செவிடர். கேள்வி: கிறிஸ்து பூமியில் இருக்கும் நாட்களில் யாருடைய கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும்? பதில்: குருடரின் கண்கள்.
கேள்வி. கர்த்தர் பூமியில் இருக்கும் நாட்களில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்பவர்கள் யார்? பதில், சிறுமையானவர்கள். கேள்வி. கர்த்தர் பூமியில் இருக்கும் நாட்களில் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுபவர்கள் யார்? பதில், மனுஷரில் எளிமையானவர்கள். சரியான விடையை பொருத்துக. கொடியன், அற்று போவான், சக்கந்தக்காரன், இல்லாமற் போவான், வெட்டாந்தரை, தண்ணீர் தடாகம், வறண்ட நிலம், நீரூற்று. கேள்வி. ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாருடைய வம்சத்தை குறித்து இனி அவன் வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்கிறார்? பதில், யாக்கோபின் வம்சம். கேள்வி. யாக்கோபின் வம்சத்தார் கர்த்தருடைய கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது எதை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? பதில், கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். கேள்வி. இஸ்ரவேல் வம்சத்தில் வழுவி போகிற மனதையுடையவர்கள் டேஷ் ஆகி முறுமுறுக்கிறவர்கள் டேஷ் கற்றுக்கொள்வார்கள்? பதில், வழுவி போகிற மனதையுடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள். கேள்வி. பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும் என்று கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார்? பதில், யூதாவின் தலைவர்களுக்கு. கேள்வி. எகிப்தியர் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் எதற்கு உதவுவதால் யூதர்கள் வெட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? பதில், வெட்கத்துக்கும் நிந்தைக்கும். கேள்வி. யூதருக்கு யார் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் அவர்கள் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று கர்த்தர் கூறுகிறார்? பதில், எகிப்தியர். கேள்வி. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். எவைகள் உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்? பதில், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. கேள்வி. ஒருவன் பயமுறுத்த எத்தனை பேர் ஓடி போவார்கள்? பதில், 1000 பேர். கேள்வி. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் டேஷ்? பதில், பாக்கியவான்கள். கேள்வி. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்கே வாசமாய் இருப்பார்கள்? பதில், எருசலேமில். கேள்வி. எருசலேமில் வாசமாயிருக்கிற ஜனங்களின் கண்கள் யாரை காணும்? பதில், தங்கள் போதகர்களை காணும். கேள்வி. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் வசன இருப்பிடம் கூறு. பதில், ஏசாயா 30:21. கேள்வி. கர்த்தர் நிலத்தில் விதைக்கும் விதைக்கு மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தரும்போது அது எப்படிப்பட்டதாய் இருக்கும்? பதில், கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். கேள்வி. முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை சாப்பிடும் விலங்குகள் எவை? பதில், எருதுகளும் கழுதை மறிகளும். கேள்வி. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் எந்நாளிலே இருக்கும்? பதில், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. கேள்வி. தூரத்திலிருந்து வருவது எது? பதில், கர்த்தருடைய நாமம். கேள்வி. கர்த்தருடைய கோபம் எப்படி இருக்கும்? பதில், எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய் இருக்கும். கேள்வி. கர்த்தருடைய உதடுகள் டேஸால் நிறைந்து அவருடைய நாவு டேஸ் போல இருக்கும்? பதில், கர்த்தருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து
அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். கேள்வி: கர்த்தர் ஜாதிகளை அரிக்கும் சல்லடை எது? பதில்: நாசம் என்னும் ஜல்லடை. கேள்வி: கர்த்தர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடிபெருவெள்ளம் கல்மலையினாலும் எதை காண்பிப்பார்? பதில்: தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். கேள்வி: கர்த்தர் தமது புயத்தின் வல்லமையை காண்பிக்கும் போது தண்டாயுதத்தினால் அடித்தவன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். அவன் யார்? பதில்: அசீரியன். கேள்வி: தோப்பேத்தை கெந்தகத்தியை போல கொளுத்துவது எது? பதில்: கர்த்தரின் சுவாசம். கேள்வி: சேனைகளின் கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ண இறங்குவார்? பதில்: சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும்.